ஹாய். ஸ்டார்ட் அப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக்கு கம்ப்ளீட் பண்ணேன். இது வந்து விகடன் மேகசீனில் தான் இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2026 நான் கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் புக்கு. நிறைய ஆண்டர்பிரனர் ஜர்னி, நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சைடு உள்ள பீப்புள் வந்து எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன, அவங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப்குள்ளே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோண ஆரம்பிக்குது. பட் a few lessons I learned from this book அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது மூலமான ஒரு 5 பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, ஆல்வேஸ் டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். அப்படிதான் நம்ம எப்பவும் முதலாளியா இருக்கணும், மற்ற விஷயத்தை கத்துக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு A to Z வரைக்கும், பேக்கிங்ல இருந்து அதை டெலிவரி பண்ற வரைக்கும் எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாங்க. செகண்ட் வந்து என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு டே டு டே வைஸ்ல வந்து டெக்னாலஜி அப்டேட் பண்றீங்க அப்படிங்கிறதான். நீங்க எவ்வளவு தூரம் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட growth இருக்கும், உங்களோட சஸ்டைன் லைஃபும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான பிளான் இருக்கணும். ஒரு பிளான் இருந்தால் மட்டும்தான் அந்த பிசினஸ் எந்த அளவுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பிளான் ஏவும் இருக்கணும், ஒரு பிளான் பியும் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து பிளான் ஏ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னா பிளான் பி கொண்டு போகிற அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு பிளானிங்கான எக்ஸிகியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆண்டர்பிரனர் ஜர்னி, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஃபால் இருக்கும், பெரிய டவுன் இருக்கும். பட் அந்த டவுனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த விஷயத்தை வந்து கைவிடாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து உங்களோட க்ரோத்தை காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து டல்லாக இருக்குது, மறுபடியும் நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், நியூ விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இன் பிஸ்னஸ் ஐடியாஸ் மேட்டர் மோர் தென் மணி அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் பிஸ்னஸில் மணியை தாண்டி உங்களோட ஐடியாவை நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட க்ரோத் இருக்குங்கிறாங்க. நீங்கள் எப்படி கிரியேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்னைக்கான ஆண்டர்பிரனர் ஜர்னியே வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த புக்கில் படிக்கும்போது நிறைய தெரிய ஆரம்பிக்குது. அங்கே ஒரு டீக்கல்ல இல்லை ஒரு 4 பேர் வந்து பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸே இல்லை, ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும் போது தான் தெரிய ஆரம்பிக்குது எவ்வளோ ஒரு சின்ன சின்ன ஐடியாலாம் இங்கே பெரிய ஒரு ஸ்டார்ட் அப்பாக மாறி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை படிங்க. தேங்க்யூ.